பவி இன்டகிரேட் ஃபார்ம் கொஞ்சம் அன்போடு வரவேற்கிறேங்க. லாஸ்ட் நான் சொல்லியிருந்தேங்க, நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜமுனாபாரி, பீட்டல் அது மாதிரி ஆடுகள் குட்டிகள்லாம் நம்மளுக்கு வருது அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கருகாமையில் நம்ம நண்பரோட ஃபார்மில் எடுத்தோங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 குட்டி 2 ஆடுகளுங்க. இந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா நல்லா தரமானதுங்க. மில்க் ஈல்டு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் பால் கறக்கிற அளவுக்கு, நேராக 2 லிட்டர் பால் கறக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி உடையதுங்க. நல்லா தரமான ஆடுங்க. வீடியோவில் பார்க்குற கொஞ்சம் பெருசாக தெரியலாங்க, ஆனால் நேரில் வந்து நல்ல சைஸ் இருக்குது. இது வந்து பீட்டல் 2 இருக்குதுங்க. மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று தனியாக இருக்குது. இரண்டுமே வந்து டாப் குவாலிட்டி தாங்க. இதோட தாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 100+ கேஜி வரும். நல்ல சைனிங்கு, பக்கா குவாலிட்டிங்க. ஏன்னா நாங்கள் நேரடியாக எதாக இருந்தாலும் நேரடியாக போய் பார்த்து அதோட தாய் ப்ரீடை பார்த்து தான் நாங்கள் எடுக்கிறோங்க. எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதோட தாய் ப்ரீட் நம்ம கடைசியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆடு அதோட குட்டி 2 இருக்குதுங்க. இந்த ஆடு பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் நார்மலாக நம்ம 2 வேண்டாம் ஒரு 1.5 சொல்லுங்க. நேரம் வந்து 1.5 லிட்டர் அழகாக கறக்குங்க. மடிக்கட்டு அந்தளவுக்கு இருக்குது. இந்த ஆடு வேணுனாலும் புக் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாங்க. ஆட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சுங்க. பல் லேசாக ஆடுச்சு. அதனால் ஆடு கொஞ்சம் நாங்கள் வேண்டாம் அப்படின்ட்டோம். வேணுங்கிற நண்பர்கள் வேணால் எடுத்துக்கலாம். அது வேணால் எடுத்து தரேங்க, அது பிரச்சனை இல்லை. பீட்டல் குட்டிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா தரமாக இருக்குதுங்க. அனைத்துமே பாருங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்குது. ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆடுகளும் வந்து 2 குட்டி 3 குட்டி போடக்கூடிய தன்மையுடையதுங்க. வெயிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதத்து குட்டிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பயிராக ஒரு கண்டிஷனில் இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 30லேருந்து 32 கிலோ அந்த சைஸ் வருங்க. பீட்டல் வந்து சொல்கிறக்கு இல்லைங்கிற சான்ஸே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. இதில் ஒரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் வந்து ஏகப்பட்ட இடம் இருந்தும் நம்மளால் ஆடு வளர்க்குற கொஞ்சம் ரொம்ப தடுமாறிட்டு இருக்கோம். நம்ம ஆசிஃப் அண்ணா பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறது வந்து வீட்டு மாடியிலிங்க. வீட்டு மாடியில் வந்து இந்த அளவுக்கு பரண் போட்டு நீட்டாக பண்ணியிருந்தார். நம்ம பரணை ஃபுல்லாக பார்க்கலாம். ப்ரீடு வைஸ் பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்ல குவாலிட்டிங்க, டாப் குவாலிட்டியாக இருக்குது. அதனால தான் சரின்ட்டு எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நம்மளுக்கு சனிக்கிழமை வந்து டெலிவரி எடுக்கிறோங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற நண்பர்கள் வேணும் அப்படின்னா அப்படி டெலிவரி எடுக்கிறோன்னா பக்கத்தால் கம்மியான ரெண்ட்டில் வந்து நம்ம பண்ணித்தரலாம். இது வந்து இன்னும் 2 குட்டிங்க. இந்த 2 குட்டியோட தாய் பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டிங்க. இது பார்த்திங்கன்னா மேலுங்க. அவர்கிட்ட மொத்தம் 2 மேல் இருக்குது. ஒன்று பீட்டல், ஒன்று ஜமுனாபாரி 2 இருக்குதுங்க. இரண்டுமே நல்ல குவாலிட்டிங்க. பார்த்திங்கன்னா ஒரு 90 கிலோ சைஸில் இருக்கும். குட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல சைனிங்கு, நல்ல லென்த்து. ஆவரேஜாக எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா 30-32 கிலோ நார்மலாக வருங்க. சைனிங் நல்ல சைனிங் இருக்குது. வீடியோவில் பார்க்குறதோட நேரில் பார்க்குறப்ப வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எதாக இருந்தாலும் டேரெக்டாக நம்ம ஃபார்மில் போய் அதை எப்படி அதோட தாய் ப்ரீடு எப்படி, அதோட தகப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அதை குட்டி எடுத்து தரோங்க. கொஞ்சம் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குங்க. நார்மல் ப்ரைஸோடு இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து வேணால் புக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 500 கீழே தான் இது வரைக்கும் கொடுத்துட்ருந்தோம். 460-70 அந்த கீழே தான் கொடுத்துட்ருந்தோம். இந்த டைம் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுதுங்க. என்ன கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இந்த டைம் வந்து ப்ரீட் ரொம்ப குவாலிட்டி அதிகமாக இருக்குது. நம்ம குவாலிட்டி அதிகமாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் சேர்த்து கொடுத்து எடுக்கிறதா இருக்குதுங்க. இது நார்மலாகவே பார்த்திங்கன்னா கேரளா அது மாதிரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வந்து சொன்னாங்க. இங்கேருந்து அங்கே கொண்டு போய் தான் சேல் பண்ணுவேன். அங்கே போகிறப்ப வந்து ரேட் நல்லா கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி இந்த டைம் எங்களுக்கு கொடுங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து பீட்டல் வேணும் அப்படின்ட்டு கேட்டதுனால தான் இந்த டைம் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி நம்ம அண்ணாவோட ஃபார்முக்கு விசிட் பண்ணி சரின்ட்டு எடுத்துருக்கோம். நம்ம அண்ணாவை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இது மாதிரி பவி ஃபார்ம்லேருந்து வாங்க வந்து பாருங்கள், நீங்கள் ஆடு சேல்ஸுக்கு இருக்குதுன்ட்டு. நாங்களும் வந்து யாருக்குமே வந்து ரேட் ரொம்ப பார்கெயின் பண்ணியெல்லாம் வாங்க மாட்டோங்க. ஏன்னா அது பொருள் வந்து அந்தளவுக்கு தரமாக வச்சுருந்தா அதுக்கு தகுந்த ரேட் கொடுத்து எடுப்போம். இது வந்து அனைத்து பொருளுமே நல்லா தரமாக இருக்குதுங்க. தரமாக இருக்கிறதுனால நண்பர்களுக்கு யாருக்காவது இந்த தரத்தில் வேணும் அப்படின்னிங்கன்னா என் நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. ஆடு வளர்த்துற ஆர்வமுள்ள அனைத்து நண்பர்களுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தாயாடு செலக்ட் பண்ணுறதுல வந்து கவனம் வேணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது எப்படி குட்டி போடுது, எத்தனை குட்டி போடுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது 2 குட்டி 3 குட்டி வம்சமாக இருந்தால் நம்மளுக்கு ஈல்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்குங்க. ஒரு குட்டி வம்சமாக இருந்தால் உங்களுக்கு ஈல்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது வந்து மதர் ப்ரீடுங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா 3 குட்டி போடுற வம்சத்தை ஆடுங்க. இதில் இருக்கிற அனைத்துமே பார்த்திங்கன்னா 2 குட்டி 3 குட்டி போடுறது தான். எல்லாமே தெளிவாக இருந்ததுங்க. இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடியது அந்த ஆடுகள் வந்து எப்படி ஹீட்டுக்கு வருது, வருஷத்தில் எத்தனை டைம் குட்டி போடுது, 2 வருடங்களுக்கு 3 தடவை குட்டி போடுது அப்படிங்கிறத பார்க்கணும். மூணாவதாக வந்து மில்க் ஈல்டு எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கணுங்க. இது 3 வந்து பார்த்தா வந்து நம்ம தாய் ப்ரீட் செலக்ட் பண்ணணும். இந்த பீட்டல் மேல் ஃபீமேல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 110 கிலோ அந்த சைஸ் வருங்க. இதெல்லாமே ஒரு 100 கிலோ சைஸ் வருங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு சிறுசாக இருக்குங்க, ஆனால் நேரில் பார்க்குறப்போ 100 கிலோ சைஸுக்கு மேலே தான் இருக்குங்க. பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா ஃபேட் நல்லாயிருக்கும். மடிக்கட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது 2 லிட்டர் பால் வர அளவுக்கு கெப்பாசிட்டி உடையதுங்க. இதில் இருக்கிறதுல எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே தரமாக வச்சுருந்தாரு. இந்த பார்த்திங்கன்னா மலபாரி இருக்குங்க. இந்த ஆடு ஒன்று சேல்ஸுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எடுக்கிறதுலே கொஞ்சம் கம்மிச்சு எடுக்கலாம். இது வந்து பீட்டல் மேலுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100+ கேஜி வரக்கூடிய ஆடுகள் தானுங்க. வேணுங்கிற நண்பர்கள் வந்து கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.